பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு நாள் வரும், அந்த நாளில் மனிதன் தவறை கூட தவறுன்னு உணரமாட்டான். இது சாதாரண வார்னிங் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே சொன்ன எச்சரிக்கை. இந்த வீடியோவில் ஏன் இன்று பாவம் சாதாரணமா ஆகிடுச்சு, ஏன் மனிதர்களின் இதயம் மெதுவா மாறிக்கிட்டு இருக்கு, இந்த ஃபித்னா நிறைந்த காலத்தில் ஈமானை எப்படி காப்பாத்தலாம், இதையெல்லாம் இன்று சுருக்கமாக பார்க்க போறோம். இந்த வீடியோவின் கடைசி வரை பாருங்கள். ஏனா இறுதியில் நான் சொல்லப்போவது உங்களை அடுத்த வீடியோவை தேட வைக்கும். ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கைய நீங்களே யோசிச்சு பாருங்க. காலை எழுந்தவுடன் முதலில் மொபைல்தான். நோட்டிஃபிகேஷன், ரீல்ஸ், ஷார்ட்ஸ், மணி நேரங்கள் போயிடுது. ஆனா இதயம் மட்டும் காலியா இருக்கு. ஏன் தெரியுமா? ஏனா உலகம் மனிதனை அல்லாஹ்விடமிருந்து மெதுவா தூரம் இழுக்குது. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் மிகவும் பயங்கரமானது. மனிதன் பாவத்தை சாதாரணமா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்தில் ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் மக்கள் பாவங்களை சாதாரணமாக்கி விடுவார்கள். ஹதீஸ்களில் இப்படி வருகிறது. இன்று அது நடக்கலையா? நண்பர்களே, ஒரு கேள்வி. இன்று மனிதர்களை அல்லாஹ்விடமிருந்து அதிகமா தூரம் இழுக்கிறது எது? ஏ சோஷியல் மீடியா, அல்லது பி பலவீனமான ஈமான்? கீழே கமெண்டில் ஏ என்று போடுங்கள், அல்லது பி என்று போடுங்கள். உங்கள் பதில் எனக்கு மிகவும் முக்கியம். முன்னாடி பாவம் செய்தா மக்கள் வெற்றுப்பட்டாங்க, இப்போ அதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றாங்க. முன்னாடி நல்ல மனிதர்களை மதிச்சாங்க, இப்போ அவங்களை கேலி செய்றாங்க. ஆனா இதுதான் மிகவும் ஆபத்தான விஷயம். இதயம் மெதுவா கருப்பாக ஆரம்பிக்கும், தொழுகை சுமையாக தோணும், குர்ஆன் கேட்க சலிப்பாயிருக்கும், பாவம் மட்டும் சுவாரஸ்யமா தோணும். ஏனா ஷைத்தான் பாவத்தை அழகா காட்டுறான். அடுத்த விஷயம் உங்களை யோசிக்க வைக்கும். ஏன் இன்று மக்களிடம் மன அமைதி இல்லை? பணம் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, ஆனா உள்ளுக்குள் வெறுமைதான். ஏனா இதயம் அல்லாவை விட்டு தூரமா போயிருக்கு. சில அறிஞர்கள் கூறுகிறார்கள், இதயம் ஒரே நாளில் மாறாது. சிறிய பாவங்கள் மெதுவா மனிதனை மாற்றும். முதலில் ஒரு தவறு, பிறகு அதே தவறு சாதாரணமா தோணும், கடைசியில் அதை விட்டே வாழ முடியாத நிலை வரும். அதான் ஷைத்தானின் திட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு விஷயம் இன்னும் முக்கியமானது. மனிதன் தினமும் என்ன பார்க்கிறானோ அதுதான் அவனோட இதயத்தை உருவாக்கும். அதனால்தான் ஹராமை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள் அது சாதாரணமா தோண ஆரம்பிக்கும். ஆனா இந்த இருட்டுல கூட ஒரு நல்ல செய்தி இருக்கு. அல்லாஹ் இன்னும் நம்மை அழைக்கிறான். நீங்க இப்போ கூட திரும்பலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதன் தவறு செய்கிறான், ஆனா அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிக்கிறான். இதுதான் இஸ்லாத்தின் அழகு. அல்லாஹ் நம்மை வெறுக்க மாட்டான். நாம் அவனை மறந்தாலும் கூட அவன் நம்மை அழைக்கிறான். ஆனா இதுதான் மிகவும் பயங்கரமான விஷயம். ஒரு நாள் மனிதன் தவறை தவறுன்னு கூட உணர முடியாத நிலைக்கு போயிடுவான். அதனால்தான் இப்போவே நம்ம இதயத்தை காப்பாற்றணும். முதலில் தொழுகையை விடாதீங்க, ஏனா அதுதான் உங்களுக்கும் அல்லாவுக்கும் நடுவில் உள்ள கனெக்ஷன். இரண்டாவது, தினமும் கொஞ்சமாவது குர்ஆன் படிங்க. இந்த இருண்ட காலத்தில் குர்ஆன் தான் இதயத்துக்கு வெளிச்சம். மூன்றாவது, நல்ல மனிதர்களோட இருங்க. ஏனா நீங்க யாரோட இருக்கிறீர்களோ அவர்களைப் போலதான் மெதுவா மாறுவீங்க. அல்லாஹ் நம்ம இதயங்களை பாதுகாக்கணும். ஈமானோட வாழவும் ஈமானோட மரிக்கவும் அல்லாஹ் நமக்கு அருள் செய்யணும். ஆமீன். இப்படிப்பட்ட உண்மையான இஸ்லாமிய தகவல்களை வேற எங்கும் இந்த தெளிவோட பார்க்க முடியாது. இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். ஏனா அடுத்த வீடியோ இதைவிட முக்கியமான ஒரு உண்மையை சொல்லப் போகிறது. இந்த வீடியோ உங்கள் மனசை தொட்டிருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். அது என்னோட உழைப்பிற்கு கிடைக்கும் பலன். உங்கள் நண்பர்களில் யாராவது ஒருவருக்கு இந்த உண்மை தெரிய வேண்டும் என்று நினைத்தால் இப்போதே ஷேர் செய்யுங்கள். அது உங்களுக்கும் நன்மையாகும். இன்னும் இப்படிப்பட்ட இஸ்லாமிய உண்மைகளை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாம போனா அடுத்த முக்கியமான வீடியோவை தவற விட்டுடுவீங்க. நீங்க இப்போ பார்த்த விஷயம் இதோட முடியவில்லை. ஆனால் இதையை விட இன்னும் பயங்கரமான ஒரு உண்மை இருக்கிறது. மனிதன் இறந்த பிறகு வெறும் சில நிமிடங்களில் அவருடைய ஆத்மாவுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஹதீஸ்களில் வரும் அந்த காட்சி உங்களை உள்ளுக்குள் நடுங்க வைக்கும். அதுதான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். இப்போதே பாருங்கள்.
மரணத்திற்கு பிறகு 5 நிமிடம் உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன நடக்கும்? இந்த வீடியோவை தவறவிட்டால் மரணத்திற்கு பிறகு தொடங்கும் முதல் உண்மையை நீங்கள் தெரியாமல் போயிடுவீங்க.